1000 கோடி டாஸ்மாக் ஊழல், அதை விசாரிக்கவே கூடாதுன்ட்டான் யோகியன் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஊழலுக்கு துணை போகிறான்ல, அவனே ஊழல்வாதி. 100 கோடிக்கு மேலே நோட்டு எரிஞ்சது. இன்றைக்கி வரை அவன் அந்த நீதிபதியை கைது பண்ண மாட்டாங்களாம், அந்த நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாம், அறிக்கை அனுப்பியிருக்காங்கிறாங்க. இன்றைக்கி ஊழலுக்கு துணை போகிறான். 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில். 49,500 கோடி ஒவ்வொரு வருடமும் ஊழல் நடக்கிறதுன்னு உள்துறை அமைச்சர் சொன்னார். இந்த யோகியர்கள் விசாரிக்காடாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை நிறைய விஷயம் கொள்முதல் பண்ணுறதுலையே ரத்தீஷ்னு சொல்லி உதயநிதிக்கு நெருக்கமானவர் அவர் தான் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. விசாரிக்காடாங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இதை விசாரித்தவங்க டெண்டரில்